ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தால் மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். கும்ப ராசி 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கிற இந்த ராசியில, கும்ப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். ராசியில இருக்கிற சுப கிரகங்கள் எப்படின்னா, கும்ப ராசிக்கு கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு நல்ல பிளானட், சுப கிரகம்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பெனிஃபிக், அது இல்லாம சூப்பர் பெனிஃபிக்னு சொல்லலாம். எப்படின்னா, அந்த அந்த ஒரு லக்னத்துக்கு ராசி அங்கேயே அந்த சுக்கிரன் இருக்கும்போது இவருக்கு கண்டிப்பா ஃபைனான்சியல் கெயின்ஸ், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், வீடு வாங்குற யோகம், கேட்ஜெட்ஸோ வெஹிக்கிள்ஸோ கண்டிப்பா வரும். அதிகமா சான்சஸ் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுக்கிரன் திசை நடந்துகிட்டு இருந்தா கண்டிப்பா அவருக்கு வெஹிக்கிள்ஸ் வரும். எப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாமே வாங்குற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு இந்த ராசியில பிறந்தவருக்கு. ராகு இருக்கிறதுனால, 7வது வீட்டுல கேது இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில பிரச்சனை, சில பேர் பிரிகிற சான்சஸ், விட்டுட்டு போயிடுவாங்க. அது இல்லாம மேரிட்டல்ல இப்போ சில பேர் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு கேன்சல் ஆயிடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, சார் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ஆனால் கேன்சல் ஆயிடுச்சு சார் கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சப்தம பாவம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்க்கு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கிறதுனால அவருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட சான்சஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க. 2வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் கண்டிப்பா ஃபைனான்சியல் லாஸ் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. சனி இன்னொரு விஷயம் நான் நினைச்சுக்கணும், இது சாடே சாத்தி பத்தி இல்லை. சாடே சாத்தி பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க அது ஹனுமான் சாலிஸ் சொன்னா போதும். சாடே சாத்தி உங்களுக்கு எஃபெக்டிவ் ஆயிருக்கணும்னா அது அபயோகி ஆயிருக்கணும், தசா பீரியட்ல வரணும், பின்னாஷ்டக வர்க்கத்துல கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கணும். கம்மி பாயிண்ட் 2க்கு கம்மி, அப்பதான் அது நடக்கும். சும்மா உங்களுக்கு பயப்படுறதுக்காக ஏதாவது பூஜை, காஸ்ட்லி பூஜை சொல்றதுக்காக அந்த மாதிரி நம்பாதீங்க. நீங்க அனுமன் சொல்லிக்கோங்க, அது பிரச்சனையே இருக்காது. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப நல்லது டைம். ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு யாரும் ட்ரை பண்ணிருக்கீங்களோ, புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் உங்க தேடி வரும். டிரான்ஸ்ஃபர் ஆகிற சான்சஸ், பிளேஸ் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், புதுசான தொழில் பண்றதுக்கு நிறைய நாளைக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அது கிடைக்கலன்னா இந்த வாரத்துல அது பிளான் அந்த டிசிஷன் அந்த முடிவு சரியாயிடும். ஸோ
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு. நன்றி.